புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல், சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும், இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10,000 ரூபாயும் தலைமைச் செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12,500 ரூபாயும் வழங்கப்படும். உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும். இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்திடும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம் பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கனிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அணுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள்
1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்ப நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவர்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றும்போதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு QR குறியீடு, QR கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு QR குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும், விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வழி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும்.